வெல்கம் பேக் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆலப்புழா போட் ட்ரிப் ஃபஸ்ட் டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு நல்லா ஐஸ் வாட்டரில் குளிச்சுட்டு, தண்ணி நம்ம சில்னஸ்ஸாக இருந்துச்சு. ஐஸ் வாட்டரில் குளிச்சுட்டு ஒரு 6 மணி 7 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு ஒரு சூப்பராக ஒரு காஃபி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது காஃபி குடிச்சிட்டு அப்படியே சன்ரைஸ் பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த ட்ரிப்பு வந்து இப்போது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போட் ஒரு 1 ஹவர் வந்து ட்ராவலிங்லேயே இருக்கும். அப்புறம் 10 ஓ கிளாக்குள்ளே நம்ம வந்து ஃபுட்டெல்லாம் கொடுத்துருவாங்க. அதை சாப்பிட்டுட்டு 10 ஓ கிளாக் நம்ம செக் அவுட் பண்ணிடுவோம். சூப்பராக இருக்குது. எல்லா போட்டுமே காலையில் எழுந்திரிச்சு இனிமேல் எல்லோரும் டிஃபன் சாப்பிட்டுட்டு அங்கே அந்த போட்டில் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காங்க. எல்லாம் டிஃபன் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அங்கே ஆப்போசிட்டில் அங்கே ஒரு போட்டு ஆப்போசிட்டில் போகுது, இங்கே ஒரு போட்டு ஆப்போசிட்டில் போகுது. எங்கே நிற்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 1 ஹவர் வந்து இதில் அப்படியே ட்ராவல் பண்ணுவாங்க மார்னிங். அப்புறம் நம்ம இங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா அப்புறம் செக் அவுட் பண்ணிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே பாருங்கள், காலையிலேயே இளம் சூரியன் வெளிச்சத்தில் செம்மையாக இருக்குது. அது பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நமக்கு பின்னாடி ஒரு போட்டு பயங்கரமாக போகுது. அந்த பக்கம் ஒரு போட்டு போகுது பாருங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. தண்டில் ஒரு பார்த்திங்கன்னா இதோட ஆழம் பார்த்திங்கன்னா ஒரு 20 ஃபீட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. தண்ணியோட ஆழம் பார்த்திங்கன்னா 20 ஃபீட் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் காத்தடி காலம் இல்லாதனால தண்ணி கொஞ்சம் அமைதியாக இருக்குது. இல்லாட்டி கடலாட்டம் அலை பொங்குற மாதிரி இருக்கும். போட்டு ஒரு இதில் நிற்காது, சேக்கிங் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இப்போது பரவாயில்ல, நல்லாயிருக்கு. தண்ணி இது நல்லா இருக்குங்க. எவ்வளோ போட்டு பாருங்கள். இந்த சைடு இது ஒரு 4 போட்டு 5 போட்டு போகுது, 6 7 எங்களை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு 8 போட்டு போயிட்டுருக்கு. அதுபோல் ஒரு ஸ்பீட் போட்டு வேறு போகிறாரு அண்ணன். எங்கே வருங்க, சூப்பராக இருக்குது. உண்மையாக இருக்குது. செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட். அது ஒரு டைம் பாஸு கண்டிப்பாக வரலாம். இது மொபைலோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், எந்த ஒரு பிஸ்னஸ் வந்து ஒர்க் இல்லாமல், ப்ரெஷர் இல்லாமல் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வரலாம். அந்த 1 டே ஃபுல்லாக வந்து மொபைல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஜாலியாக அப்படியே பார்த்துட்டு நம்ம போகலாம். அவ்வளோ அருமையான ஒரு இதாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அவங்க என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா ஒரு டைம் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்லேருந்தே இருக்குது. நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். 1 டே ட்ரிப் உங்களுக்கு வந்து 3 வேளை மார்னிங் டிஃபனு, நைட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் லஞ்சு எல்லாமே கொடுத்துருவாங்க. எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். நம்ம இங்கேயே வெளியில் போக வேண்டாம். உள்ளக்குள்ளேயே ஒரு மார்க்கெட் இருக்குது, மீன் மார்க்கெட்டு. அங்கே போய் நிறுத்துவாங்க. அங்கே நமக்கு பிடிச்ச மீன் ஏதாச்சும் இருந்தாலும் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா சமைச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு 300 ருபீஸ் வந்து சமைக்கிறதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இருந்தாலும் செம்மையாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.